போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. பரலோகத்தாய் மரியே, விண்ணேற்பு அன்னை நீயே, கண்ணான அன்பு தாயே, பொன்னான வாழ்வு தருவாயே. பரலோகத்தாய் மரியே, விண்ணேற்பு அன்னை நீயே, கண்ணான அன்பு தாயே, பொன்னான வாழ்வு தருவாயே. அந்த விண்ணுக்கும் இந்த மண்ணுக்கும் அரசியானவளே, நல்ல சொல்லுக்கும் இந்த பாட்டுக்கும் உரிமை கொண்டவளே. பரலோகத்தாய் மரியே, விண்ணேற்பு அன்னை நீயே, கண்ணான அன்பு தாயே, பொன்னான வாழ்வு தருவாயே. இறைவனின் சந்நிதி வாருங்களே, இறை மக்களாய் திருக்குளமாய் இணைந்து இன்று வாருங்கள். இறைவனின் சந்நிதி வாருங்களே, இறை மக்களாய் திருக்குளமாய் இணைந்து இன்று வாருங்கள். வாருங்கள் வாருங்கள், இறைவன் பழியில் கலந்திட. வாருங்கள் வாருங்கள், இறைவன் பழியில் கலந்திட. இறைவனின் சந்நிதி வாருங்களே, இறை மக்களாய் திருக்குளமாய் இணைந்து இன்று வாருங்கள். புனிதம் நிறைந்த திருப்பலி பீடம் நோக்கி இன்று வருகின்றோம். புனிதம் நிறைந்த திருப்பலி பீடம் நோக்கி இன்று வருகின்றோம். இறைமகன் இங்கே தன்னை பலியாய் இன்று நமக்காய் தருகிறார். இறைமகன் இங்கே தன்னை பலியாய் இன்று நமக்காய் தருகின்றார். மகிழ்வோம், இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவரில் அகமகிழ்வோம், இறைவன் நம்மை அழைக்கின்றார். இறைவனின் சந்நிதி வாருங்களே, இறை மக்களாய் திருக்குளமாய் இணைந்து இன்று வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாம் அனைவருமே இப்போது கிறிஸ்துமஸை தயாரிக்கும் பொருட்டு திரு வருகை காலத்திற்குள்ளே நுழைந்திருக்கின்றோம். கிறிஸ்துமஸ் என்றாலே ஒரு சில பொருள்கள் ஞாபகத்திற்கு வரும்.
முதலாவதாக கிறிஸ்துமஸ் குடில், கிறிஸ்துமஸ் மரம், கிறிஸ்துமஸ் அட்டை. ஒரு நபர் நமக்கு நினைவுக்கு வருவார், கொடுத்து கொண்டே இருப்பார். வரங்க இடங்களிலெல்லாம் இனிப்பு பொருள்களை, பரிசு பொருள்களை கொடுத்து கொண்டே இருப்பார். அவருடைய திருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். புனித பாரி நகரத்து நிக்கோலாசுடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம் அவரை போல கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? கடவுள் எந்த அளவு ஒரு மனிதனுக்கு கொடைகளை கொடுக்க முடியுமோ அந்த அளவு கொடைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நமக்கு உடலை கொடுத்திருக்கின்றார், உயிரை கொடுத்திருக்கின்றார், உறவுகளை கொடுத்திருக்கின்றார். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, மச்சான், சொல்லிக்கொண்டே போகலாம், நண்பர்கள். ஆனால் மனிதன் எப்படியெல்லாம் எடுக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றான், யாரிடமிருந்து எதையெல்லாம் பெறலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் கடவுள் தம்முடைய உயிரையே நமக்காக கொடுத்தார். அதன் அடிப்படையிலே தான் பாரி நகரத்து புனித நிக்கோலாஸ் தம்மிடம் இருந்த எல்லா பொருட்களையும் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருந்தார். அதனால்தான் அவரை நிக்கோலாஸ் அல்லது கிறிஸ்துமஸ் தாத்தா என்ற புனை பெயரிலே அவரை அழைக்கின்றோம். அவரை பற்றிய ஒரு சிறு கதை எல்லா இடங்களிலும் நாம் படித்திருப்போம். ஏழை ஒருவனுக்கு 3 பெண் குழந்தைகள். அந்த 3 பெண் குழந்தைகளை கட்டி கொடுப்பதற்கு வழியில்லாத காரணத்தினால் தவறான வழிக்கு அனுப்பி வைக்க முடிவு செய்கின்றான். மாறு வேடத்தில் வந்த நிக்கோலாஸ் இதை கேட்டுக்கொள்கிறார். ஒரு பண மூட்டையை ஒரு வீட்டுக்குள்ளே தூக்கிவிட்டு வீசி எறிந்துவிட்டு ஓடி வருகிறார். அந்த பணத்தை வைத்து முதல் பெண்ணிற்கு திருமணம் முடித்து வைக்கிறார். கொஞ்ச காலங்கள் கடித்து துன்பம் வருகின்ற பொழுது அடுத்த பண மூட்டையை, பொன்முடியை தூக்கி வீட்டுக்குள்ளே வீசிவிட்டு ஓடிவிடுகின்றார். 2வது பெண்ணுக்கும் திருமணம் முடித்து வைக்கின்றார். 3வது கஷ்டம் வருது, நிச்சயம் வருவார், இக்கட்டான சூழலில் வருவார் என்று தந்தை காத்து கொண்டிருக்க பணத்தை போட்டு ஓடும்போது பிடித்து விடுகிறார். யார் இந்த மனிதர்? கொள்ளைக்காரனா, கொலைகாரனா, களவாணியா, திருடிய பணமா? பார்க்கின்றார். வேஷத்தை கலைத்து பார்க்கிறார். ஆயர். அதிர்ந்து போகிறார். அதனால்தான் கிறிஸ்துமஸ் தாத்தா யார் என்று தெரியாமல் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார். கிறிஸ்துமஸ் தாத்தா முகத்தை நம்ம பார்க்க முடியாது, முகம் தெரியாது, ஆனால் கொடுப்பார். அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா தரக்கூடிய செய்தி என்னவென்றால், கிறிஸ்து நமக்காக தம்முடைய உயிரை கொடுக்க வருகின்றார், அவர் நமக்காக பிறக்க வருகின்றார். அதுதான் கிறிஸ்துமஸ் தாத்தா தரக்கூடிய செய்தி. அந்த கிறிஸ்துமஸ் விழாவிற்காக தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எந்த அளவு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? பணம், பொருள் என்பது மட்டுமல்ல, எந்த அளவு உறவுகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், உணர்வுகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், நேரத்தை பிறருக்காக ஒதுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். பிறருக்காக கொடுக்க மறுத்த நேரங்களை நினைத்து பார்ப்போம். கொடுப்பதிலிருந்து தப்பித்துக்கொள்ள நினைத்த நேரங்களை நினைத்து பார்ப்போம். கொடுக்க வேண்டிய எண்ணத்தை கேட்டு இந்த திருப்பலிகளை மன்றாடுவோம். அதற்காக நம்மை தயாரிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. இறைவா, பழைய அடிமை நிலையிலிருந்து மனித குலத்தை விடுவிப்பதற்காக உமது ஒரே திருமகனை நீர் உலகிற்கு அனுப்பினீரே. இறைப்பற்றுடன் அவரை எதிர்பார்த்திருப்போருக்கு உமது விண்ணக பரிவிரக்கத்தின் அருளை அளித்தருளும். அதனால் நாங்கள் உண்மையான விடுதலையின் கைமாற்றை என்றென்றும் பெற்று கொள்வோமாக. தந்தையா இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறைவசனங்கள் 19 முதல் 21 முடிய, மேலும் 23 26 முடிய. இஸ்ரேலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது: சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூர்வார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும். அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும். முரத்தாலும் சுலகாலும் தூற்றப்பட்ட சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தில் வாழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும். கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மாபெரும் அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி ஒன்று திரண்டாற்போல் 7 மடங்காகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 147. நாம் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பெயரு பெற்றோர். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பெயரு பெற்றோர். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேலை கூட்டிச் சேர்க்கின்றார். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். நம் தலைவர் மாண்புமிக்கவர், மிகுந்த வல்லமையுள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிடற்கு அரியது.
ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார். பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர், ஆண்டவரே நமக்கு நியமனம் வழங்குபவர், ஆண்டவரே நமக்கு வேந்தர், அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 35 முதல் 10ஆம் அதிகாரம் 1 மற்றும் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்கள் அவரை கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயர் இல்லா ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தம் அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது, வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ராயேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை நலமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாம் திருவருகை காலத்தின் முதல் வாரத்தின் இறுதி நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் இந்த மறையுரையை ஒரு சிறிய கதையின் மூலம் ஆரம்பிக்கலாம் என எண்ணுகின்றேன். ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு மலைப்பாங்கான பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தான். அது ஒரு மாலை நேரம். எனவே தான் அடைய வேண்டிய அந்த இலக்கை இருட்டுவதற்குள் அடைவதற்காக அவன் வேகமாக அந்த மலையின் மேல் நடந்து கொண்டிருந்தான். திடீரென ஒரு கல் அவனை தடுக்கி விழச் செய்தது. எனவே அவன் நிலை தடுமாறினான்.
என்ன செய்வதென்று தெரியாமல் நிலைகுலைந்த அவன் தடுமாறி கீழே விழுந்தான். அந்த மலையின் கீழாக அவன் உருண்டு புரண்டு வேகமாக உருண்டு கொண்டே இருந்தான். அவனால் அதை தடுக்க முடியவில்லை. என்ன செய்வது என்றும் தெரியவில்லை. இறுதியாக அவனுடைய கையில் ஒரு சிறிய மரத்தினுடைய கிளையானது கிடைத்தது. அந்த மரத்தின் கிளையை அவன் பிடித்து கொண்டான். பிடித்து கொண்டு அவன் மேலே ஏறுவதற்கு முயற்சி செய்தான். ஆனால் அவனால் மேலே ஏற முடியவில்லை. அதன் கீழே பார்த்தான். அது ஒரு மிகப்பெரிய பாதாளம். அவனால் கிளையை விடவும் முடியவில்லை. யாராவது வந்து உதவி செய்வார்களா என்று அவன் கூக்குரலிட்டான். ஆனால் அவனது குரலுக்கு யாரும் உதவி செய்ய வரவில்லை. ஏனெனில் அந்த பகுதியில் எந்த ஒரு மனிதர்களும் இல்லை. இறுதியாக என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் இறைவனிடம் வேண்டினான். இறைவா, என்னை காப்பாற்றும் என்று உருக்கமாக சத்தமாக வேண்டினான். எனவே அவனுடைய அந்த அபய குரலை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவருடைய குரலானது அவனுக்கு கிடைத்தது. ஆண்டவர் சொன்னார், மகனே, நான் உன்னை காப்பாற்றுகிறேன். நீ பிடித்திருக்கக்கூடிய கிளையை மட்டும் விட்டுவிடு என்று சொன்னார். எனவே ஆண்டவருடைய குரலை அவனால் முழுமையாக நம்பவில்லை. கிளையை நாம் விட்டுவிட்டால் உண்மையிலேயே ஆண்டவர் காப்பாற்றுவாரா? இந்த பள்ளத்தில் நாம் விழுந்து இறந்து விட்டால் என்ன நடக்கும் என்று அவன் சந்தேகத்தோடு அவன் இருந்தான். அந்த குரலை கேட்டு அவனால் நம்ப முடியவில்லை. கடைசி வரை அந்த கிளையை அவன் விடாமல் பிடித்து கொண்டே இருந்தான். நமது நம்பிக்கை என்பது பல நேரங்களில் இப்படித்தான் இருக்கின்றது. இந்த உலகம் காட்டக்கூடிய மதிப்பீடுகளை, விழுமியங்களை நாம் விடாமல் பிடித்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இறைவனை நம்புகின்றோம் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். முழுமையான நம்பிக்கையை நாம் இறைவன் மீது வைப்பதில்லை என்பதைத்தான் இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம். இஸ்ராயேல் மக்களும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தின் பின்பகுதியானது நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எசாயா வாழ்ந்தபோது எசேக்கியா என்ற ஒரு அரசன் யூதா நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். யூதா நாடு என்பது ஒரு மிகச்சிறிய நாடு. எனவே யூதா நாட்டின் அருகே பல பெரிய நாடுகள் இருக்கிறது. அசிரியா, பாபிலோன், எகிப்து போன்ற மிகப்பெரிய நாடுகள் படைபலத்தோடு அவைகள் இருக்கின்றன. எனவே அசிரியா என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய நாடானது யூதா நாட்டை சிறிது சிறிதாக அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றது. எனவே அந்த யூதா நாட்டை சார்ந்த அந்த அரசனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. மற்ற நாடுகளோடு, எகிப்து போன்ற நாடுகளோடு சேர்ந்து கொண்டு இந்த அசிரியா நாட்டை நாம் எதிர்த்து விடலாமா என்று அவன் பலவாறு சிந்தித்து கொண்டிருக்கின்றான். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் எசாயா இறைவாக்கினர் என்ன சொல்கிறார் என்றால், அரசரே, நீர் யாரையும் நம்ப வேண்டாம், இறைவனை மட்டும் நம்பும். நாம் சிறிய நாடாக இருந்தாலும், நாம் எவ்வளவு பெரிய படைபலம் மிக்க நாடு நம்மை எதிர்த்து வந்தாலும் இறைவனுடைய அருள் துணையோடு நாம் வெல்ல முடியும் என்பதுதான் எசாயா இறைவாக்கினர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் அந்த எசேக்கியா அரசனுக்கு எசாயாவை முழுமையாக நம்ப முடியவில்லை. அந்த இறை வார்த்தை அவனுடைய காதிற்குள் செல்லவில்லை. எனவே நம்பிக்கை இழந்த ஒரு மனிதன் போல அந்த அரசன் இருக்கின்றான். அப்போது எசாயா இறைவாக்கினர் இன்னும் ஒரு இறைவாக்கை கொடுக்கின்றார். அது என்னவென்றால், நாம் இந்த அரசனுடைய வழியில் சென்றோம் என்று சொன்னால் நாம் அந்நியருடைய கையில் அகப்பட்டு விடுவோம். மீண்டும் அடிமைத்தனத்திற்கு நாம் செல்லுவோம். இருப்பினும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். நம்மை மீட்பார், ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு மாபெரும் இறைவாக்கு நிறைந்த ஒரு பகுதியைத்தான் இன்றைய முதலாம் வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது.
எப்படி மலை மீது உருண்டு விழுந்த அந்த மனிதன் கிளையை விடாமல் பற்றி கொண்டு இறைவனை முழுமையாக நம்பாமல் இருந்தானோ, அதே போல ஆண்டவர் கூறிய அந்த இறைவாக்கையும் அந்த அரசன் நம்ப முடியாமல் இருந்தான். எனவேதான் வரலாற்றில் அவன் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டான் என்ற ஒரு பின்புலத்தில் இன்றைய முதலாம் வாசகமானது நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆனால் நமது பாதுகாவலே அன்னை மரியாளை பார்க்கின்றோம். இந்த திருவருகை காலம் என்பது அன்னை மரியாளிடமிருந்துதான் முதலாக ஆரம்பமாகிறது. எவ்வளவோ பெண்மணிகள் மெசியாவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள், இறைவன் எனது வயிற்றில் பிறப்பார் என்று. ஆனால் ஆண்டவர் அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கின்றோம். எனவே அவ்வளவு தூரம் அன்னை மரியாள் தனது உள்ளத்தை தூய்மையாக வைத்திருந்தார். தான் வாழ்ந்த இல்லத்தை ஒரு புனிதமான ஒரு இடமாக வைத்திருந்தார். எனவே அவர் ஒரு இறைவன் வாழக்கூடிய ஒரு கோவிலாகவே இருந்தார். எனவேதான் சிறப்பான முறையில் ஆண்டவர் அன்னை மரியாளை தனது மெசியா என்ற மீட்பு திட்டத்திற்கு அவர் பயன்படுத்துகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே கபிரியேல் அதிதூதர் அன்னை மரியாளிடம் செல்கிறார். எல்லா மனிதர்களையும் ஆண்டவர் சந்திக்கிற போது ஆலயத்தில் சந்திக்கின்றார். இதைத்தான் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கின்றோம். எசாயா இறைவாக்கினர் ஆண்டவர் சந்திக்கிற போது ஆலயத்தில் சந்திக்கின்றார். அதே போல புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம், திருமுழுக்கு யோவானினுடைய தந்தை செக்கரியாவை ஆண்டவர் சந்திக்கிற போது அந்த ஆலயத்தில் தான் சந்தித்தார். ஆனால் அன்னை மரியாளை மட்டும்தான் அவருடைய இல்லம் தேடி சென்றார் என்று பார்க்கின்றோம். அவ்வளவு தூரம் அன்னை மரியாள் தான் வாழ்ந்த இல்லத்தை, தனது உள்ளத்தை இறைவன் வாழுகின்ற ஒரு உறைவிடமாக, ஆலயமாக மாற்றி வைத்திருந்தார் என்பதுதான் ஒரு உண்மை. எனவே அன்னை மரியாளை கபிரியேல் தூதர் சந்திக்கிற போது அவரை வாழ்த்துகிறார். அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு வாழ்த்தை தெரிவிக்கின்றார். தெரிவித்துவிட்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய மீட்பு திட்டத்தை இறைவன் அதிதூதர் வழியாக கொடுக்கின்றார். அது என்னவென்றால், நீர் கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பீர், அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், எனவே நீவும் பேறு பெற்றவர் என்ற ஒரு மிகப்பெரிய இறைவாக்கை அன்னை மரியாளுக்கு அதிதூதர் கொடுக்கின்றார். எனவே ஒரு சிறிய கலக்கம் இருந்தாலும் அன்னை மரியாள் ஒரு அடிமை போன்று அந்த இறைவாக்கை முழுமையாக தனது இதயத்தில் தாங்கி இறைவனை முழுமையாக நம்பினார். எனவே இப்படி நம்புவதால் இந்த சமூகத்தில் பலவிதமான துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், சவால்கள் வரும் என்பது அன்னை மரியாளுக்கு மிகவும் நன்றாகவே தெரியும். இருந்தாலும் இறைவனுக்காக நான் எதையும் தாங்கிக் கொள்வேன், இறைவன் என்னோடு இருக்கின்றார், அவர் என்றும் கைவிட மாட்டார் என்று இறைவனை முழுமையாக அன்னை மரியாள் நம்பினார். இதைத்தான் திருவருகை காலத்தினுடைய ஒரு தொடக்கமாக இன்று வரை நாம் கொண்டாடி கொண்டிருந்தோம். அந்த யூதா நாட்டை சார்ந்த மக்கள் இறைவனை முழுமையாக நம்பவில்லை. ஆனால் அன்னை மரியாள் இறைவனை முழுமையாக நம்பியதால் இறைவன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேற்றினை வழங்கினார் என்று பார்க்கின்றோம். அது என்ன பேர் என்றால், இறைவனுக்கு தாயாக கூடிய ஒரு மிகப்பெரிய பேற்றினை அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் தந்தார். எனவே அன்னை மரியாளை போல இறைவனை நாம் முழுமையாக நம்பி நமது வாழ்வில் செயல்படுகிற போது நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். எவ்வளவு பெரிய துன்பங்கள், எவ்வளவு பெரிய துயரங்கள், சவால்கள் வந்தாலும் அதையெல்லாம் நாம் தாண்டி செல்லக்கூடிய மிகப்பெரிய வலிமையை ஆண்டவர் தருவார் என்பதைத்தான் அன்னை மரியாளுடைய வாழ்வானது நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எனவே அப்படிப்பட்ட அழைப்பு என்பது இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பை எடுத்து செல்லக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எனவே இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்கள் என்பது மிகவும் சொற்பமாக இருக்கிறார்கள். அந்த அறுவடையை நாம் இன்னும் அதிகமாக்கணும், அந்த சீடர்களை நாம் இன்னும் பெருக்க வேண்டும்.
எனவே அப்படிப்பட்ட உயரிய மதிப்புள்ள வாழ்வை அன்னை மரியாளை போன்று வாழ வேண்டும் என்பதை நற்செய்தி வாசகம் இன்னமும் சிறப்பாக நமக்கு அறிவுறுத்துகிறது. எனவே இன்று நாம் அனைவரும் இந்த வாசகங்களையும் அன்னை மரியாளையும் நமது மனதில் நிறுத்தி நமது வாழ்க்கையை நாம் சீர் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த யூதா நாட்டில் வாழ்ந்த அந்த மக்களைப் போல இறைவனை நாம் முழுமையாக நம்பாமல் அன்னை மரியாளை போல இறைவனை முழுமையாக நம்புவோம். எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்ற ஒரு உணர்வோடு உறுதியான நம்பிக்கையோடு நமது வாழ்வில் செயல்படுவோம். இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் நிரம்ப பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென். நாம் அனைவரும் இணைந்து நமது விண்ணப்பங்களை இறை தந்தையிடம் எடுத்துரைப்போம். அனைவரும் மீட்படைய விரும்பும் இறைவா, திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உமது திட்டத்தையும் உமது திருவுளத்தையும் உய்த்துணர்ந்து உமது திரு அவையை திறம்பட நடத்திட தேவையான ஞானத்தையும் தூய ஆவியாரின் வழிநடத்தலையும் பெற்றவர்களாக வாழ வரமருள உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் நாயகனே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் இனம், மொழி, சாதி, சமய வேறுபாடுகளை களைந்து சமூக அக்கறையுள்ள நல்ல மேய்ப்பர்களாக இருந்து நாட்டை நல்வழியில் நடத்தவும் ஏழை பணக்காரன் என்ற இருளை அகற்றி தேவையான அருள் ஒளியை எம் தலைவர்களுக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல் ஆயனே எம் இறைவா, ஆயன் இல்லா ஆடுகளைப் போல சோர்ந்து அடைக்கழிக்கப்படும் உம் பக்தர்கள் மீது பரிவு கொண்டது போல இன்றைய உலகில் திசை தெரியாமல் தவிக்கும் இளையோர், குடும்பங்கள், நோயாளிகள், ஏழைகள் என அனைவர் மீதும் உமது இரக்க பார்வையை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடைந்த உள்ளங்களை குணமாக்கும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் அமைதி, ஒற்றுமை, உம் கனிந்த அன்பு நிறைந்தவர்களாக வாழ அருள் தாரும். மேலும் பொருளாதார சிரமம், வேலை இல்லாமை, உடல் மற்றும் மன அழுத்தத்தால் கவலைப்படும் எங்களுக்கு உமது அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர்வாதத்தின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய நாள் திருப்பலியினை மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப உதவிய நல்ல உள்ளங்களை உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பும் தொழில் முன்னேற்றமும் வேலை வாய்ப்பில் சிறந்து விளங்கிடவும், பேரன் பேத்தி கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிடவும், வீடு கட்டிடவும், சுகப்பிரசவம் நடந்திட வேண்டியும் தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, அந்த நல்ல நாளை தந்தமைக்கா நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் இந்த திருத்தல பேராயத்தில் இணைந்து ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமை நிறைவாக ஆசீர்வதையும், மரியனுடைய பாதத்தில் வந்திருக்கக்கூடிய உமது பிள்ளைகளை ஆசீர்வதையும், இவர்களுடைய தேவைகள் என்னென்ன என்பதை நீர்தாமை அறிந்திருக்கிறீர். அவற்றையெல்லாம் அன்னை மரியினுடைய பரிந்துரையால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்றி தந்து நாங்கள் வாழ்வில் நிறைவான அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்ள நீர்தாமே தயவு புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உமை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன்.
மலரோடு மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். சனி சகா மகமபா சாசபாப மகரிசா மலரோடு மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். என்னையே காணிக்கையாய் நானும் தருகிறேன், என்னையே காணிக்கையாய் நானும் தருகிறேன். உன்னையே என் வழியாய் நானும் பகர்கிறேன். ஏற்று உனது வழியாய் மாற்றும் எந்த இயேசுவே, இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தமது மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அடிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி வாழ்த்துவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து
நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுவோம் என் எதிர்நோக்கோடும் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யார் முனியாத ஆன்மாக்களையும் தேவரிதாமை இறக்க பெருக்கத்தோடு நினைவு கூர்ந்து விண்ணகத்தினுடைய திருமுக ஒளியினுள் அவர்களை பரிவோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமாகிய புனிதமிக்க மரியா, அவருடைய தூய கணவரான புனித யோசேப்பு, இன்றைய நாளிலே நாங்கள் நினைவரக்கூடிய புனித நிக்கோலாஸ் மற்றும் புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு
உனக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று முத திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். அருளும். எமக்கு எமக்கு அமைதி அமைதி அருளும். 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 இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. உயிராகவா, என் துணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம்.
அதனால் எங்கள் குற்றங்களிலிருந்து விடுவித்த உமது அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.